ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ்க்கும் துபாயை சேர்ந்த பிசினஸ்மேன் ரஜித் இப்ரானுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கிறதுக்கு சமீபத்துல தான் நிவேதா பெத்துராஜ் அவங்களோட வருங்கால கணவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. மேலும் இத பத்தி நிவேதா பெத்துராஜ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நானும் அவரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சுதான் மீட் பண்ணோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு வந்தோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நாட்கள் போக போக எங்க நட்பு காதலா மாறவே இப்ப கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்கோம். வர அக்டோபர் மாசம் என்கேஜ்மெண்ட் பண்ணவும் ஜனவரி மாசம் கல்யாணம் பண்ணவும் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பிளான் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிவேதா பெத்துராஜ் அவங்க வருங்கால கணவரை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்க நிலையில நிவேதா பெத்துராஜுடைய வருங்கால கணவர் ரஜித் இப்ரான் ஜல்லிக்கட்டு பிரபலம் ஜூலியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு செய்தி ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. மேலும் இதை உறுதிப்படுத்துற விதமா ரஜித் இப்ரானும் ஜூலியும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இதையெல்லாம் பார்த்த நெட்டிசன்கள் நிவேதா பெத்துராஜுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்டோட கமெண்ட்ஸ்ல உங்க வருங்கால கணவர் ஜூலியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க நிலையில நிவேதா பெத்துராஜ் இன்ஸ்டாகிராம்ல வாழ விடு அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. நிவேதா பெத்துராஜுடைய இந்த போஸ்ட் தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. சில மாசத்துக்கு முன்னாடி நிவேதா பெத்துராஜும் உதயநிதி ஸ்டாலினும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாச்சு. ஆனா அதெல்லாம் வெறும் பொய் அப்படின்னு நிவேதா பெத்துராஜ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் ஜூலியை வச்சு சிலர் இப்படி பேசிட்டு வரதுனாலதான் நிவேதா பெத்துராஜ் இந்த போஸ்டை ஷேர் பண்ணி என்னை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுதுன்னு பலரும் சோஷியல் மீடியால இதை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.